காலம் கடக்கவில்லை பானாசுரா. சரணடைந்து விடு. நான் உன்னுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து நீ மனம் திருந்தி வாழ உனக்கு ஒரு வாய்ப்பை நான் தருகிறேன். ஆனால் நீ மீண்டும் உனது கைகளால் இந்த ஆயுதத்தை ஏந்தினாய் என்றால் நீ உனது தவறுக்காக மிகவும் வருந்த நேரிடும் பானாசுரா. தேவேந்திரா, பானாசுரன் கீழடங்கி விடுவானா? இல்லை நந்தி, நிச்சயமாக அவனது தலைக்குள் ஏதோ ஒரு சூழ்ச்சி திட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. வா கிருஷ்ணா. இனி ஒன்றல்ல, 1000 கரங்கள் உன்னுடன் யுத்தம் புரிந்து உன்னை அழிக்க தயாராக உள்ளன. திரும்ப சென்று விடு கிருஷ்ணா. என்னை அழிக்கவே இயலாது. ஏனெனில் என்னை அழிக்கும் திறமை பெற்றவர் இதுவரை இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கவே இல்லை. நீ ஒரு முட்டாள் பானாசுரா. மகாகாளி உருவத்துடன் இந்த பிரபஞ்சத்தில் தற்போது இல்லை என்ற நிலையிலும் அவர் வேறு ஏதேனும் மார்க்கமாக உன்னை போன்ற துஷ்டர்களை அழிப்பதற்கு ஆயத்தமாகவே இருப்பார். இன்று அந்த மார்க்கம் நான் தான், மகாகாளியின் தூதுவன் கிருஷ்ணன். நினைவுள்ளதா? மகாதேவர் உனக்கு வரமளித்த பொழுது உன்னிடம் அவர் என்ன கூறியிருந்தார் பானாசுரா? உனக்கு கிடைத்திருக்கும் இந்த கரங்களை தீய செயல்களுக்கு நீ பயன்படுத்தினால் உனது அனைத்து கரங்களையும் இழந்து விடுவாய். மகாகாளி உனக்கு அருமையான வாய்ப்பை அளித்தார்கள், ஆனால் நீ அதை தவறாக பயன்படுத்தி விட்டாய். நேரம் வந்துவிட்டது பானாசுரா. உன்னிடமிருந்து அந்த வரமானது திரும்ப பெறப்படுகிறது. வேண்டாம். இல்லை. இல்லை, உன்னால் என்னை அழிக்க இயலாது. மகாகாளி எனக்கு அளித்த வரத்தை உன்னால் மீற இயலாது. மகாதேவா, தோன்றிவிடுங்கள். மகாதேவா, தோன்றிவிடுங்கள். தாங்கள் அளித்த வரத்திற்காக தோன்றிவிடுங்கள். நான் தங்களை அழைக்கிறேன். மகாதேவா, என்னை காப்பாற்றுங்கள்.
என்னுடைய அழிவு துவாரகை வேந்தனால் ஏற்படக்கூடாது. எனக்கு மகாகாளி வரம் அளித்துள்ளார் மகாதேவா. என்னை ஒரு குமரி பெண்தான் அழிக்க வேண்டும் மகாதேவா. என்னை காப்பாற்றுங்கள் மகாதேவா. என்னை கிருஷ்ணாவிடமிருந்து காப்பாற்றுங்கள். இன்று நான் உன்னை அழிப்பதை எவராலும் தடுக்க இயலாது பானாசுரா. தாங்கள் கூறுவதை புரிந்து கொள்ள இயலவில்லை தாயே. தலை மற்றும் எண்ணங்களின் தொடர்புடைய சக்தியை ஏற்படுத்திவிட்ட பிறகு நாங்கள் பாலினத்துடன் இணைந்து சக்தி பீடங்களை நாங்கள் ஏற்படுத்தியாக வேண்டும். அதனால்தான் நாங்கள் இங்கு வந்தோம். இங்கு வருவதற்கு முன்பு வேறு எந்த பாகங்கள் எங்கு தொடர்புடைய சக்தி பீடங்களுக்கு சென்றிருக்க வேண்டும். இதயம். இதயமா? ஆம் மகனே. ஒரு பெண்ணிற்கு மிக முக்கியமான பகுதி அவளது இதயமாகும். குழந்தை பிறக்கின்ற பொழுதும் இயற்கை அதன் பாலினத்தை இறுதியாகத்தான் முடிவு செய்கிறது. ஆனால் முதலில் எண்ணம்தான் உற்பத்தியாகிறது. அதன் பிறகு இதயம். இந்த காரணத்தினால்தான் பார்வதி தேவியார் உங்களை முதலில் மகரந்த சக்தி பீடத்தை நோக்கி அனுப்பினார். மகரந்த சக்தி பீடமானது பிரம்மராந்திரத்துடன் தொடர்புடையதாகும். அதற்கு பிறகு இதயம் உருவாக்கப்படும். இதயம் கருணையின் பிறப்பிடமாகும். எண்ணத்திற்கும் கருணைக்கும் பிறகுதான் பாலினம் முடிவு செய்யப்படுகிறது. இது என்னுடைய குற்றமாகும். தாயார் நலமாக இருந்த பொழுதும் கூட எளிதான இதை நான் அறிந்து கொள்ள தவறினேன். இல்லை மகனே, இதில் உனது குற்றம் எதுவும் இல்லை. பெண்தான் ஜனனி ஆவாள். ஆகையினால் அவள் தனது மூளையினால் அல்ல, தன் இதயத்திடம் கேட்டுத்தான் தன் வாழ்க்கையின் அத்தனை முடிவுகளையும் எடுக்கிறாள். இக்காரணத்தினால்தான் அவள் மூளையினோடும் பாலினத்தோடும் அவளுடைய இதயமும் உருவாக்கப்பட்டு விடுகிறது. இப்பொழுது நாங்கள் என்ன செய்வது தாயே? எங்களுக்கு வழிகாட்டுங்கள். உன்னிடம் எனது சக்தியின் முழு ஒத்துழைப்பும் உள்ளது மகனே. ஆனால் தேவி பார்வதியாரின் மறுபிறப்பிற்கு இதயத்துடன் சம்பந்தப்பட்ட சக்திகளை நீங்கள் நிறுவியாக வேண்டும். வணக்கம் தாயே, எங்களுக்கு அனுமதி அளியுங்கள். நாங்கள் மிக விரைவிலேயே நாங்கள் அடுத்த சக்தி பீடத்தை அடைந்தாக வேண்டும். கவனம் குழந்தைகளே. அடுத்த சக்தி பீடத்தில் நீங்கள் ஒரு வித்தியாசமான புதுமையான சவாலை எதிர்கொண்டாக வேண்டும். தாங்கள் எங்களுக்கு வழிகாட்டியதற்கு நன்றி தாயே. இப்பொழுது நாம் எந்த சக்தி பீடத்தை நோக்கி செல்வது என்பதே தெரியவில்லை. மிக எளிது தம்மையா. அன்பு மற்றும் கருணையின் தொடர்புடைய தாயின் சக்தி பீடம்தான். அதனால் இந்த தீர்த்த யாத்திரையில் அடுத்த சக்தி பீடம் தாயார் ஜெகதாம்பிகையுடன் தொடர்புடையதாகும். காப்பாற்றுங்கள் மகாதேவா.